திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்ப விஜயகாந்துடைய ஆன்மா நிச்சயமா இந்த திமுக தேமுதிக கூட்டணி அமைஞ்சிருக்கிறது மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்ட்டு பாஜக ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ஏற்கனவே பாஜக ஒரு விஷயத்துல ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை அடைந்திருந்தார்கள். 2024 விஜயகாந்துக்கு பத்ம விருதினை வழங்கினார் மோடி. அது மோடி அரசு எடுத்த முடிவு. ஜனாதிபதி அந்த விருதினை பெற்றுக்கொண்டதே பிரேமலதா தான். விருதினை பெற்றுக்கொண்ட கையோடு அவர் பிஜேபி கூட்டணி இல்லாம ஏடிஎம்கே கூட்டணியில இருந்தார். சோ மெனக்கெட்டு விருது வழங்கினதே மோடி தான். ஆனா 2024 என்டிஏ வெர்டிகுலர் ஸ்பிளிட் ஆச்சு. ஏடிஎம்கே கூட்டணி அப்புறம் பிஜேபி தனியா அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க பிஜேபியோட தான் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தது. அன்றைக்கும் அவர் ஆப்போசிட் கேம்புக்கு தான் போனார். ஆனால் இதுல என்னன்னா பிரேமலதா ஒரு தேர்தலுக்கு ஒரு கூட்டணியில தான் இருப்பார். திரும்ப அதே கூட்டணியில் அவர் தொடர்ந்ததே கிடையாது. தேமுதிகவே எப்போதும் அப்படித்தான். 2016 மக்கள் நல கூட்டணி, 2019 என்டிஏ, 2021 அமமுகவோட, 2024 ஏடிஎம்கேயோட, இப்போ அவங்க டிஎம்கேயோட கூட்டணி. அதோட இன்னொரு சிமிலாரிட்டி ஒண்ணு உண்டு. என்னன்னா தேமுதிக இருந்த கூட்டணி எப்போதுமே ஜெயிச்சது கிடையாது. இந்த தடவை அவர் திமுக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறார். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அது பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இருந்தாலும் விஜயகாந்த் பல்வேறு கூட்டணிக்கு மாறி இருக்கிறார். ஆனால் எப்போதுமே திமுகவுக்கு அனுசரணையான ஒரு முடிவை எடுத்தது கிடையாது. விஜயகாந்த் எடுத்த முடிவில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட வேறு ஒரு முடிவை பிரேமலதா எடுத்திருக்கிறார். அதான் இது கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாருடைய கோரிக்கையும் கேட்டு இவங்க எல்லார்கிட்டையும் பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. தொண்டர்கள் ஏற்பார்களான்னு தெரியல. ஆனா தொண்டர்கள் ஏற்றாலும் சரி ஏற்காவிட்டாலும் சரி அது ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்காது. 2021 அமமுகவோட கூட்டணி வச்சு 60 தொகுதிகளில் நின்று 0.4% வாக்குகளை பெற்றது தேமுதிக. 0.5% குறைவான ஒரு அளவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால ஒரு பெரிய ஒரு மாற்றமோ தலைகள் மாற்றமோ ஒன்னும் வந்திருக்காது. இப்போதைக்கு டிஎம்கே பொறுத்தளவுல இப்போதைக்கு சரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெர்செப்ஷன், ஒரு பார்வையை சரி கட்டுவதற்கு இது பயன்படும். ஏன்னா காங்கிரஸ் வெளியில போயிருமோ, உள்ள வந்துருமோ, இன்னும் காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கு இடையில சலசலப்பு ஓயல. அதே போல கேசி வேணுகோபால சந்திக்கிறதுக்கு இவரை மறுத்து விட்டார். இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. கடந்த காலத்துல என்டிஏவுக்கு எதிராக என்னென்ன சொல்லப்பட்டது. இப்ப ஏடிஎம்கேயும் பிஜேபி ஒன்னு சேர்ந்தாலும் ஜெல்லாவாங்களா அப்படிலாம் கேட்டாங்க. இன்னைக்கு அந்த கேள்வி டிஎம்கே பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. காங்கிரஸும் டிஎம்கே ஒன்னு சேர்ந்தாலும் இனிமேல் ஜெல்லாகுமா? கடந்த காலத்துல என்டிஏ பார்த்து என்னென்ன கேட்டாங்களோ அது அத்தனை இன்னைக்கு டிஎம்கே கூட்டணியை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிங்கிறப்ப இந்த டைம்ல திடீர்னு தேமுதிக உள்ள கொண்டு வர்றப்போ ஒரு பர்செப்ஷன் கேம்ல கொஞ்சம் கை வாங்கின மாதிரி காட்டிக்கலாம். இது ஒரு 2 நாளைக்கு மீடியால இப்படியே போயிட்டு இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு பிரேமலதாவை உள்ள கொண்டு வந்த ஸ்டாலின் ஏன் ராம்தாஸுக்கு அழைப்பு கொடுக்கல? ஏன் ராம்தாஸ உள்ள கொண்டு வரல? காரணம் ராம்தாஸ் உள்ள வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியில போயிருவாங்க. திரும்ப பர்செப்ஷன் கேம்ல ஒரு பின்னடைவு ஏற்படும். ஒரு கட்சி வெளியில போயிடுச்சுன்னு ஆயிரும். அதனால இது ஜஸ்ட் ஒரு பர்செப்ஷன் கேமுக்காக மீடியாக்கள்ல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக நடந்த முயற்சி. அதுக்கு பிரேமலதாவை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி பிரேமலதானால டிஎம்கே கூட்டணி பெரிய லாபத்தை அடைந்து விடாது. டிஎம்கேயோட போயிருக்கிறதுனால பிரேமலதாவுக்கும் பெரிய ஒரு லாபம் கிடைத்து விடாது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.